ஒராக்கிள் நல்ல ரெவன்யூ மேக் பண்ற கம்பெனி, அப்படி இருந்தும் தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸை ஏன் வேலையை விட்டு தூக்கணும்? அஃபிஷியலா எங்கேயுமே அவங்க கவுண்ட்டை மென்ஷன் பண்ணல, பட் அப்ராக்சிமேட்லி 30,000 எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. மெயினா இந்த 3 ரீசன் தான். ரீசன் நம்பர் 1, 2025 ChatGPT வந்த புதுசுல ஓப்பன் ஏஐ கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க ஒராக்கிள் கிட்ட, எங்களுக்கு டேட்டா சென்டர்ஸ் வேணும்னு. கான்ட்ராக்ட் சைன் பண்றது என்னமோ நல்ல விஷயம் தான், கம்பெனி க்ரோ ஆகும். பட் டேட்டா சென்டர்ஸ் ஸ்கேல் பண்றதுக்கு அவங்க கிட்ட இடம் இல்லை. டேட்டா சென்டர்ஸ் ஸ்கேல் பண்றதுக்கு அவங்க போயிட்டு கடன் வாங்கணும். நம்ம எப்படி வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறோமோ அதே மாதிரி. இனிமேல் ஒராக்கிள் கடனே வாங்காம டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ணுவாங்க இந்த 30,000 எம்ப்ளாயிஸ் சேலரி வச்சு. இதுதான் ரீசன் நம்பர் 2. இனிமேல் அவங்க கடன் வாங்க போறது இல்லை. ஃபைனலி எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின், 30,000 எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க ஒர்க்கை யார் பாப்பா? இங்கதான் ஏஐ மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கம்பெனிஸ் கொடுக்குற இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸுமே யூஸ் பண்ணணும். உங்க கம்பெனில ஓப்பன் சோர்ஸ் தான் யூஸ் பண்றாங்கன்னா லே ஆஃப் பண்ணா இன்னொரு கம்பெனில போயிட்டு ஈஸியா சர்வே ஆக முடியும். இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது இன்னொரு கம்பெனில அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸ்டார்ட் அப் மோஸ்டா ஓப்பன் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் என்டர்பிரைஸ் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்க. இதை உடனே உங்க ஐடில ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, AWS, Azure, Google இவங்க எல்லாருமே கிளவுட் ப்ரொவைடர்ஸ் தான். இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒராக்கிள் 3% தான் ஹோல்ட் பண்றாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா AWS 30% ஷேர் ஹோல்ட் பண்றான். அவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க.